வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா ஒரு சுவையான கேசரி எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம போகிற அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரியா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு 1.5 கப் அளவுக்கு வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்றரை கப் அளவு தண்ணி எடுத்துட்டு அதில் வந்து கொஞ்சமாக கலருக்கு கேசரி பவுடரை மிக்ஸ் பண்ணிப்போம். அதோடவே ஏலக்காய் வந்து ஒரு 3 சேர்த்துப்போம். அடுத்து வந்து ஒரு கடாயை வந்து ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிப்போம். நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதில் வந்து நான் வந்து நெய் சேர்த்துக்க போகிறேன். ஒரு 10 to 12 முந்திரி பருப்பு வந்து நான் போட்டுக்கிறேன். அதோட கிறிஸ்மஸ் பழமும் போட்டுக்கிறேன். ரெண்டையும் போட்டுட்டு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ அடுத்து வந்து அதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் நமக்கு எவ்வளோ தேவையோ ஊற்றிக்கலாம். இப்போ அதில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் வந்து ரவை சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி மிக்ஸிங் வச்சுருந்த வாட்டர் சேர்த்துக்கலாம். இதோடவே சர்க்கரை வந்து 1 கப் அளவு சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணுவோம்னா இதோட நம்ம எடுத்து வச்சா முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணிப்போம். அவ்வளோதான், ஈஸியாக நம்மளோட கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சு.